தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். வெந்தாடி வேந்தர், ஈரோட்டு தந்தை, நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தந்தை பெரியார் அவர்களுடைய 146வது பிறந்தநாள் இன்று நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதையும் சமத்துவம், சமூக நீதிக்காக போராடினார். பெரியார் அவர்கள் ஒரு முறை பேசும்போது சொல்கிறார், நீங்கள் என்னை என்னதான் சொன்னாலும் என்னதான் செய்தாலும் உங்கள் ஒருவர் மீதும் தனிப்பட்ட முறையில் ஒரு துளி கோபமோ வெறுப்போ கொள்ள மாட்டேன். காரணம், வலிக்குமே என்று அஞ்சிக் கொண்டிருக்காமல் ஒரு மருத்துவர் எப்படி நோயாளிக்கு ஊசி போடுகிறாரோ, தேவைப்பட்டால் எப்படி அறுவை சிகிச்சை செய்கிறாரோ, அப்படியே நானும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு உங்களை எல்லாம் விமர்சிக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் அளவு கடந்து நேசிக்கிறேன். தீங்கு விளைவிக்கும் எந்த கிருமியும் உங்களை அண்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை எந்நேரமும் கவனித்து கொண்டிருக்கிறேன். நாக்கில் தழும்பு ஏறும் வரை உங்களுக்காகவே பேசுவேன். கை சாய்ந்து கீழே தொங்கும் வரை உங்களுக்காக எழுதுவேன். கால்கள் துவளும் வரை உங்களுக்காகவே பட்டி தொட்டியெல்லாம் நடப்பேன். எனக்கு உண்மை என்று எது படுகிறதோ அதை நான் நம்புவதைப் போல நீங்களும் உங்களுக்கு உண்மை என்று பட்டதை நம்புங்கள். அந்த உண்மையை பாதுகாக்க போராடுங்கள். அது ஒன்று போதும் என்கிறார். யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று சுயமரியாதையும் சமூக நீதியையும் இந்த சமூகத்திற்கு பறைசாற்றி சென்றிருக்கிறார். கல்வியும் அறிவும் சுயமரியாதையுமே பகுத்தறிவுமே தாழ்ந்து கிடக்கிற சமுதாயத்தை, தாழ்ந்து கிடக்கிற மக்களை மேலுயர்த்தும் என்று பெரியார் அவர்கள் ஆழமான கருத்துக்களை இங்கு விதைத்து சென்றிருக்கிறார். ஒரு தனி மனிதன் ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும் என்று சொல்லியிருக்கிறார். மூட நம்பிக்கைகளை எதிர்த்து தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்கிற போது, இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறீர்களே என்று கடவுள் சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்போது பெரியார் அவர்கள் சொல்கிறார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன முன்விரோதமா? நான் அவரை ஒரு முறை கூட கண்டதில்லை என்று அற்புதமாக பதிலளித்தார். இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் அடித்தட்டு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் அவருடைய பெயர் இங்கு உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.